துரை வைகோவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கு. ஆனா எந்த காலகட்டத்தில வைகோ அவர்களுக்கு உங்க மேல ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும்? நான் நினைக்கிறேன் அநேகமா அந்த 1 மாதத்துக்குள்ள தான் வந்திருக்கும்னு இப்பதான். நினைக்கிறேன். அதுக்கு முன்பாக எதுவா இருந்தாலும் கடந்து போலாம் அப்படின்னுவாரு. மகனா மல்லை சத்யானா மகன் தானே முக்கியம். அவர் கடைசியா பேசுகின்ற போது சொன்னாரு, "கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டால் ஒட்ட முடியாது. தண்ணீரில் விரிசல் ஏற்பட்டால் ஒட்டிக்கும். நானும் தம்பி சத்யாவும் தண்ணீரை போன்றவர் நீங்கள் யாரும் பிரிக்க முடியாதுன்னு" பேசினார். இப்ப அந்த வார்த்தையை சொன்னால் தோழர்கள், ஆளுமைகள், உலகத்தை பார்க்கின்றவர் சொல்றாங்க, "பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர்" அப்படின்றாங்க. தண்ணீரை விட ரத்தத்திற்கு கூடுதல் கனம் அதிகம் அப்படின்னாங்க. எனவே மல்லை சத்யாவா, துரை வைகோவானா? துரை வைகோ தான் தலைவருக்கு வேண்டும். மல்லை சத்யா தேவையில்லை. எனவே தான் நான் சொல்லிட்டு வரேன். தலைவராக தலைவர் வைகோ தோல்வியை தழுவிக்கிறார். இந்த பிரச்சனையில் மகனாக அவர் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் காலம் முழுவதும் இந்த பழியை சுமந்து தான் ஆக வேண்டும். அதிகாரப்பூர்வமாக நீங்க மதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டீர்களா? இல்லை, இன்ன வரலாம் அறிவிப்படுற வரல, எந்த நேரத்தில் வரலாம். ஒருவேளை உடனே தீர்மானம் ஏற்கனவே இருக்கின்ற போதே கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் வேற கட்சி பற்றியெல்லாம் இல்லை, இப்போது இருக்கின்ற போதே மாவட்ட வாரியாக தீர்மானம் போட வச்சார் துரை. மாவட்ட செயலாளர் எனக்கு எதிராக பேச வச்சார் தாயகத்தில். அவ்வளோ பேருக்கு நான் உட்காந்து பதில் சொல்லிட்டு தான் வந்தேன். இவங்க நினச்சாங்க எல்லாம் ஓடிடுவார் இவர், சும்மா இதில் பண்ண. நான் எவ்வளோ பெரிய ஜாமான், நான் உலக அளவில் போய் சண்டை போட்டு வந்திருக்கேன். தமிழ்நாடு மேடை கடந்து இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் போய் நான் சண்டை போட்டு வந்தேன். மேடை ஏறியிருக்கேன், சண்டை போட்டவன். நான் ஒரு ஃபைட்டரு. அதை கடந்து என் தலைவர் போராட்ட காலத்து வியூகத்தை வகுத்து கொடுத்துருக்கேன். நான் ஒரு போராளி. அதால் இவங்க என்ன மிரட்டல் கொடுக்கணும்னு என்ன நினைச்சாலும் என்னை யாரும் மிரட்டிட முடியாது. எனவே தான் பல பேர் சொன்னாங்க, "நீ ஏன் அங்கே போய் தனியாக போய் நின்றுக்க மாட்டேன்?" என்ன பண்ணிவிடுவாங்க பார்க்கலாம் தான் வந்தேன். வாங்க பார்ப்போம், அடிக்க போகிறீங்களா அடிங்க, என்னன்றது செஞ்சிடும். அப்போது அந்த தைரியமான காலத்தில் தான் நம்ம போய் நின்று இருக்கோம். அப்போது இது போன்ற காலகட்டத்தில் அவங்க எடுத்த அந்த நகர்வுகள் இந்த 1 மாத காலத்தில் நாள்தோறும் சொல்லியிருக்கலாம், தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஆனால் தலைவரை பற்றியும் சொல்லுவார், "இதெல்லாம் கடந்து போகணும் சத்யா" அப்படின்வார். யாருன்னா சொன்னாங்கன்னா, "இதெல்லாம் கடந்து போகணும், இதெல்லாம் பொது வாழ்க்கையில் சகஜம்தான், என்னை பற்றி சொல்லலையா, இதெல்லாம் போகணும், இது அவதூறு தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லுவார்.